செம கிறிஸ்பியான தோசை மாவில் செய்கிற இனிப்பு போண்டா. இன்ஷா அல்லாஹ் இப்போ வந்து நோன்பு நெருங்குது. இஃப்தாருக்கு இந்த சிம்பிளான ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த போண்டா பண்ணுறதுக்கு நான் தோசை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல புளிச்ச மாவு தான். பட் நான் வந்து தண்ணி அதிகமாக சேர்க்கலை. எப்போவுமே நான் இந்த போண்டா பண்ணுறதுக்கு அளவுலாம் வந்து பெருசாக வச்சுக்க மாட்டேன். பட் நான் எனக்கு வீடியோக்காக வேண்டிய அளவு வந்து சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு கப் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து எடுத்திருக்க கப்பில் சரியாக 1.5 கப் அளவுக்கு மைதா மாவும் 1.5 கப் அளவுக்கு தோசை மாவும் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் மைதா தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அதே கப்பில் சரியாக 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்பு வந்து ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்கன்னா 3/4 கப் கூட வந்து எடுத்துக்கலாம். பட் எங்கள் வீட்டில் இனிப்பு எப்போவுமே ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். நாங்கள் அதிகமாக இனிப்பு இருந்தால் சாப்பிட மாட்டோம். ஸோ நான் வந்து 1/2 கப் தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க மாவில் ஈரப்பதம் இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கணும். இருந்தாலும் ரொம்ப அதிகமாக வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துடாதீங்க. ஏன்னா அந்த சீனியெல்லாம் மெல்ட் ஆகி வரும்போது இன்னுமே கொஞ்சம் மாவு லூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் மாவை கொஞ்சம் டைட்டாக பிணைஞ்சு வச்சுக்கலாம். திரும்ப நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் வந்து மதியானம் 2 மணி வந்து இருக்கும். ஸோ 2 மணிக்கு மாவை சேர்த்துட்டு அப்படியே மாவை மூடி போட்டு வச்சுட்டேன். திரும்ப நைட் ஒரு 9 மணிக்கு தான் நான் ஓப்பன் பண்ணேன். இந்த மாவை நல்லா புளிச்சு வரணும். இப்போ இந்த மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வந்து வீடியோலேயே தெரியும் மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு. நான் மாவை வந்து கலக்கும் போது ஒரு மாதிரி ரப்பர் போல் வந்து இழுக்கும். எனக்கு இப்போ இந்த மாவு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண தோசை மாவும் அதிகமாக தண்ணி சேர்க்காத மாவு தான். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்த மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா திரும்ப தண்ணி கூட சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த போண்டாவை நீங்கள் எண்ணெயில் எப்படி போட்டு பொரிக்கணும்னா, நீங்கள் கையில் தண்ணியை தொட்டு மாவை எடுத்து போட்டிங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் வரணும். அப்போ தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த போண்டாவை நீங்கள் பொரிக்கும் போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் ஒரு போண்டாவை போட்டதுமே அப்படி பூரி மாதிரி உப்பி வரணும். அப்போ தான் சரியாக புளிச்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்து இந்த போண்டா எல்லாத்தையும் எண்ணெயில் போட்ட பிறகு நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொரிஞ்சு வரும். இந்த போண்டா பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் நான் நிறைய டிப்ஸ் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த போண்டா வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி சின்ன சின்னதாகவே வந்து போடுங்க. அப்போ தான் உள்ளேயும் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். அப்புறம் மீடியம் ஃபயரில் தான் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃபயரில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, வெளியே மட்டும் தான் கலர் மாதிரி வரும். அடுத்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுற தோசை மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நல்லா கூல் போன பிறகு தான் மாவு எடுத்து பிணைஞ்சிக்கோங்க. கூலாக இருந்தாலும் வந்து சரியாக புளிச்சு வராது. அவ்வளோதான், செம்ம டேஸ்டான கிறிஸ்பியான இனிப்பு போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. டீ கடையில் கூட இந்த மாதிரி இனிப்பு போண்டா வந்து கிடைக்கும். அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்கும். சொல்லப்போனால் நம்ம வீட்டில் செய்கிறதால அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த போண்டா செய்யும்போது நமக்கு எப்படி மாவு மிஞ்சும் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணும்போது நல்லா கூல் பண்ண பிறகு எடுத்து வந்து போறீங்க. அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த போண்டா வந்து வெளியே கிறிஸ்பியாக இருந்தாலும் உள்ளே வந்து பார்க்குறதுக்கு சாஃப்டாக அப்படியே கேக் மாதிரியே இருக்கும். செம்ம சூப்பரான ரெசிபி இது. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.